கட்டாய திருமணம், ஒரு பெரிய பங்களா, ஒரு புதிய பெயர். இப்போது அவள் கணவன் என்ற பெயரில் சிறைப்பட்டிருக்கிறாள். அர்ஜுன் அவளை பார்க்கும் பார்வை மெல்ல மெல்ல மாறுகிறது. ஒரு கோபம், ஒரு கவலை, ஒரு ஆசை. ஆனால் இந்த வீட்டில் ஒவ்வொரு தொடுதலும், ஒவ்வொரு பார்வையும் ஒரு புதிய தீயை மூட்டுகிறது. இது வெறும் கணவன் மனைவி உறவு இல்லை, இது ஒரு உணர்ச்சி புயல். நெருப்பு மலர் எபிசோடு 2. கணவன் என்ற பெயர். இப்பொழுது உங்கள் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு நொடியும் இந்த கதை உங்களை இன்னும் ஆழமாக இழுக்கப் போகிறது. மறுநாள் காலை சூரிய ஒளி பங்களாவின் பெரிய ஜன்னல்கள் வழியே உள்ளே புகுந்தது. மீரா இரவு முழுவதும் தூங்காமல் கண்கள் வீங்கிய நிலையில் படுக்கையில் எழுந்தாள். இது அவளுடைய புதிய வீடு. ஆனால் அவளுக்கு இது சிறை போலவே உணர்ந்தது. அவள் கதவை திறந்து வெளியே வந்தாள். வீடு அமைதியாக இருந்தது. அர்ஜுன் எங்கேயும் தெரியவில்லை. சமையலறைக்கு சென்றாள். அங்கே ஒரு வயதான பெண்மணி, வீட்டு வேலைக்காரி, ஏற்கனவே காஃபி தயாரித்து கொண்டிருந்தாள். மேடம், சார் காலையில் 6 மணிக்கே ஆஃபீஸ் போய்விட்டார். உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டுச் சொல்லச் சொன்னார் என்றாள் அந்த பெண்மணி புன்னகையுடன். மீரா ஆச்சரியமாக பார்த்தாள். அவன் அவளுக்கு ஏதாவது கேட்டானா? நேற்று வரை அவன் அவளை ஒரு பொருளைப் போல் நடத்தினானே. எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று மெல்ல சொல்லிவிட்டு மீரா பால்கனிக்கு சென்றாள். அங்கிருந்து நகரின் அழகான காட்சி தெரிந்தது. ஆனால் அவள் மனம் மிகவும் குழப்பமாக இருந்தது. மதியம் 12 மணி. மீரா தன் அறையில் அமர்ந்திருந்தாள். அப்போது கதவு மெல்ல தட்டப்பட்டது. அர்ஜுன் உள்ளே நுழைந்தான். அவன் இன்று சாம்பல் நிற சூட்டில் இருந்தான். முகத்தில் களைப்பு தெரிந்தது. நீ சாப்பிட்டாயா? அவன் நேரடியாக கேட்டான். மீரா தலையை ஆட்டினாள். பசி இல்லை. அர்ஜுன் சற்று நேரம் அவளை பார்த்தான். பிறகு தன் கையில் இருந்த பெரிய பேப்பர் பையை முன்னால் நீட்டினான். இது உனக்கு. மீரா பையை வாங்கினாள். உள்ளே இருந்தது பலவிதமான சேலைகள், நவீன உடைகள், ஒரு புதிய மொபைல் போன் மற்றும் சில நகைகள். இவை எதற்கு? அவள் குரல் கடுமையாக வெளியேறியது. என் மனைவி என்று வெளியில் தெரிய வேண்டும். இந்த வீட்டில் இருக்கும் வரை நீ எனக்கு சொந்தம். அதனால் உன் உடைகள், உன் பொருட்கள் எல்லாம் என் பொறுப்பு என்றான் அர்ஜுன் அமைதியாக. மீரா எழுந்தாள். நான் உங்கள் பொருள் இல்லை அர்ஜுன். என்னை வாங்கியிருக்கலாம், ஆனால் என் இதயத்தை வாங்க முடியாது. அவன் ஒரு படி நெருங்கினான். அவன் உயரம் அவளை மீண்டும் நடுங்கச் செய்தது. ஆனால் இன்று அவன் பார்வையில் நேற்று இருந்த குளிர்ச்சி இல்லை. ஏதோ ஒரு மென்மை தெரிந்தது. உன் இதயத்தை நான் வாங்க விரும்பவில்லை. ஆனால் நீ இங்கே இருக்கும் வரை உன் தேவைகளை நான் பார்த்துக் கொள்வேன் என்றான். அவன் திரும்பிச் செல்லும் முன் மீரா கேட்டாள், ஏன் என்னை திருமணம் செய்தீர்கள்? உண்மையான காரணம் சொல்லுங்கள். அர்ஜுன் கதவருகில் நின்றான். சற்று நேரம் மௌனம். பிறகு மெல்ல சொன்னான், உன் தந்தையின் நிறுவனத்தை நான் வேண்டுமென்றே வாங்கினேன். ஏனென்றால் நான் உன்னை முதன்முறையாக பார்த்த நாள் முதல் உன்னை என்னுடையதாக்க வேண்டும் என்று தோன்றியது. மீரா திடுக்கிட்டாள். எப்போது பார்த்தீர்கள்? 1 வருஷத்துக்கு முன் உன் தந்தையின் ஆபீஸில் நீ அவருக்கு டிபன் கொண்டு வந்தாய். அந்த நாள் முதல் நீ என் மனசில் இருக்கிறாய். அவன் சொல்லிவிட்டு வெளியேறினான். மீரா அங்கேயே நின்றாள். அவள் இதயம் வேகமாக அடித்தது. கோபம், ஆச்சரியம், பயம் எல்லாம் கலந்திருந்தது. மாலை 6 மணி. அர்ஜுன் ஆபீஸில் இருந்து திரும்பினான். வீட்டில் விளக்குகள் எரியவில்லை. மீரா சமையல் அறையில் இருந்தாள். அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள். எளிய தமிழ் சாப்பாடு, சாதம், ரசம், காய்கறி. அர்ஜுன் சமையல் அறைக்குள் வந்தான். அவன் சூட் ஜாக்கெட்டை களைந்து சட்டைக்கு மேல் கை வைத்தபடி நின்றான். நீ சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சமையல்காரர் இருக்கிறார் என்றான். எனக்கு சமைக்க பிடிக்கும். என்னை வீட்டில் அடைத்து வைத்திருந்தாலும் நான் என் பழக்கங்களை மாற்ற விரும்பவில்லை என்றாள் மீரா. அர்ஜுன் மேசையில் அமர்ந்தான்.
மீரா அவனுக்கு பரிமாறினாள். அவன் முதன்முறையாக அவளுடன் சாப்பிட்டான். இருவரும் மௌனமாக இருந்தார்கள். ஆனால் அந்த மௌனத்தில் ஏதோ ஒரு வெப்பம் இருந்தது. சாப்பாட்டுக்கு பிறகு அர்ஜுன் எழுந்தான். நன்றி, ருசியாக இருந்தது. மீரா ஆச்சரியமாக பார்த்தாள். அவன் நன்றி சொன்னான். அன்றிரவு மீரா தன் அறையில் படுக்கையில் படுத்திருந்தாள். அப்போது கதவு மெல்ல திறக்கப்பட்டது. அர்ஜுன் உள்ளே வந்தான். அவன் கையில் ஒரு கண்ணாடி தண்ணீர். உன் தலைவலி இருக்கிறதா என்று பார்க்க வந்தேன் என்றான் மெல்ல. மீரா எழுந்து உட்கார்ந்தாள். அவன் அவளருகில் வந்து தண்ணீர் கொடுத்தான். அவன் கை அவள் கையை மெல்லத் தொட்டது. அந்த ஒரு தொடுதலில் மீராவின் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது. அர்ஜுன் அவள் கண்களை பார்த்தான். அவன் பார்வை இன்று வேறு மாதிரி இருந்தது. ஆசை, கட்டுப்பாடு, வலி எல்லாம் கலந்திருந்தது. நல்ல கனவு காணுங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் திரும்பினான். ஆனால் கதவை திறக்கும் முன் அவன் நின்றான். திரும்பி மீராவை பார்த்தான். மீரா, நான் உன்னை காயப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் என்னால் உன்னை விட்டும் போக முடியவில்லை. அவன் சென்ற பிறகு மீரா நீண்ட நேரம் தூங்கவில்லை. அவள் மனதில் ஒரு கேள்வி திரும்ப வந்தது. இது கோபமா அல்லது வேறு ஏதோ? எபிசோட் 2 முடிவு. அடுத்த எபிசோடில் அர்ஜுன் மீராவை முதன்முறையாக வெளியே அழைத்துச் செல்லுகிறான். ஆனால் அங்கே ஒரு பழைய பரிச்சயம் அவர்களின் வாழ்க்கையில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தப் போகிறது.